காகபுசுண்டர் எத்தனையோ யுகங்களா ஒரு காக உருவத்துல மரத்துல வாழ்ந்தாராம். முதல்ல இவர் காகமா பிறக்கலைங்க, மனுஷ பிறவியாதான் வாழ்ந்திருக்காரு. ஒரு பிறவில மகாகாலரோட சாபத்தால மலைப்பாம்பா பல பிறவிகள் எடுத்து கடைசியா ஒரு பிராமண சிறுவனா பிறந்தாராம். அப்புறம் வர ரிஷியோட சாபத்தால பங்குனி மாசம் உத்திரம் நட்சத்திரத்துல ஒரு விதவை புண்ணோட மகனா பிறந்தாருன்னு போகர் சொல்றாரு. சாபத்தால காகமா மாறின புசுண்டர் ராமமந்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டே விண்ணுல பறந்தாராம். லோமச முனிவரும் இவரோட ராமபக்தியை பார்த்து உன்னதமான ராம மந்திரத்தை உபதேசம் செஞ்சாராம். அன்னிக்கிருந்து காக உருவத்திலேயே பல யுகங்களா ராம மந்திரம் ஜபம் செஞ்சுக்கிட்டு காகபுசுண்டருங்கிற பேர்ல வாழ்ந்து வராராம். இவரு தமிழ் இனத்தை சேர்ந்தவர், மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர். பிரளய காலத்துல அவிட்ட நட்சத்திர பதவியில வாழ்ந்து பிரளயம் முடிஞ்சதும் பூமிக்கு வந்து மத்த சித்தர்களோட சேர்ந்து வாழ்பவராம். வசிஷ்ட மகரிஷிக்கு ஞானோபதேசம் செஞ்சவர் இவர்தானா. இவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்பொன் பரப்பி கிராமத்தில் இருக்கிற சுவர்ணாம்பிகை உடனுரை சுவர்ணபுரீஸ்வரர் ஆலயத்து பக்கத்துல கோவிலோட ஈசான்ய மூலையில தன் மனைவி பகுலாதேவியோட சமாதி கொண்டிருக்கிறாரு. இங்க இருக்கிற சிவலிங்கத்தை இவரே பிரதிஷ்டை பண்ணினாராம். இந்த லிங்கம் 5.5 அடி உயரத்துக்கு காந்தத்தன்மை கொண்ட ஒரே கல்லால் ஆனது. இந்த லிங்கத்தை வழிபடும் போது தியான நிலைக்கு போலாமா. திருஞான சம்பந்தர் திருமண நாளான வைகாசி மாசம் மூல நட்சத்திரத்தன்று வெளிப்பட்ட சிவஜோதியில திருமணத்துக்கு வந்திருந்த எல்லா பக்தர்களோடவும் சேர்ந்து காகபுசுண்டரும் முக்தி அடைஞ்சாராம். இந்த ஆச்சாள்புரம் கோவில்ல காகத்தோட முகத்தோட ஜடாமுடியும் போட்டு பத்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இன்றும் காட்சி கொடுத்துக்கிட்டு அருளாட்சி செஞ்சு வர்றாரு.